நடிகர் விஜயிடம் விருது பெற்றது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இந்த நிகழ்வு மற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாகவும் விருது பெற்ற மாணவ மாணவியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ள நிலையில் மாற்றம் ஏற்படும் என்றும் இளைய தலைமுறையினருக்கு நல்ல தலைவராக இருப்பார் என்றும் பெற்றோர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வெற்றி கழகம் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு அவங்களாவே எங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க. இங்கே வாங்கன்னு சொல்லி ரொம்ப நல்லா அவங்களோட அப்ரோச்சே நல்லா இருந்துச்சு. அதாவது சொல்கிறது, எங்கே இருந்தாலும் தலைவர் தளபதி தான். ஸோ எப்பயுமே ஃபேவரட் தான். எந்த துறைனாலும் ஃபேவரட் தான் அவர். வாழ்த்துக்கள் சொன்னார். வாழ்த்துக்கள் சொல்லி காலேஜுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். நல்ல தலைவராக அவர் சொன்னதுலேயே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல எஜுகேஷனான ஒரு பர்சன் அந்தந்த துறைக்கு, மெடிக்கல் துறைனா மெடிக்கலில் சாதிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் அவங்க மினிஸ்டராக போட்டால் மெடிக்கல் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு துறையிலையும் நல்லா படித்தவங்க, அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க துறைக்கு வந்தால் அதில் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி விஜய் அண்ணாவும் நிறைய துறையில் சாதிச்சிருக்காரு. அவர் அரசியல் நல்லது பண்ணால் அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டுக்கே நல்லது தான். அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நடத்தி எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறது இட்ஸ் அ வெரி குட் திங் அண்ட் ஐ ஹோப் திஸ் கண்டினியூஸ் எவ்ரி இயர் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி இப்போதைக்கு எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை, பட் ஐம் லேர்னிங் எவ்ரிடே அண்ட் ஐம் ஷுர் ஹி வில் டூ அ குட் திங். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இப்போவே பண்ணுறாருன்னா அப்போ கண்டிப்பாக பாலிடிக்ஸ் வந்தால் ஹி வில் டூ பெட்டர். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒவ்வொரு தொகுதியில இருந்து 3 பேர் கூப்பிடுறாரு. அவருக்கு முடிஞ்சாலும் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. அதான அவரோட மனசு. இது நல்ல இனிஷியேட்டிவ் தான். இந்த மாதிரி நல்லா படிக்கிறவங்களுக்கு இது பண்றது. அப்புறம் நான் அண்ணனை பாக்குறதுக்காக தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. பார்க்கும்போது நல்லா இருக்கு. இன்னும் அடுத்து வரவங்களுக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கணும்னு தோணும். அதுக்காகவே சில பேர் நல்லா படிப்பாங்க. பாராட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறது பாராட்டு. நல்ல கொள்கைகள் தான் நாங்க எல்லாரும் நம்ம வெறும் டாக்டர் இன்ஜினியர்னு மட்டும் பார்க்க கூடாது. நிறைய டொமைன்ஸ் இருக்கு. அவர் சொன்னது ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த சைட்லயும் நம்ம போனா ஓவரால் சொசைட்டிக்கு பெட்டர் அந்த மாதிரியும் சொன்னார். அப்புறமா லாஸ்டா சொன்னது அவர் நல்ல அவேர்னஸ் கொடுத்தது பேஸ்ட் ஆன் ட்ரக் அபியூஸ். அது இப்போ கரண்ட் டைமுக்கு அது கரெக்டான அவேர்னஸ் தான். ஸோ அவர் சொன்னா ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸா மக்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அவர் பண்ணதை நான் அப்ரிஷியேட் பண்ணேன். சென்னை திருவான்மையூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் விஜய் அருகில் அமர்ந்து பேசியது குறித்தும் அவரிடம் பரிசு பெற்றது குறித்தும் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை பகிர்ந்துள்ளார். அவரிடம் எமது செய்தியாளர் தாமரைக்கனி நடத்திய சிறப்பு நேர்காணலை காணலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடிகை நம்ம பக்கத்துலேருந்து உட்கார எதிர்கூட பார்க்கல. உட்காந்தாலும் ரொம்ப உணர்ச்சியமாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் பிரதர் சிஸ்டராக இன்னும் நல்லா படிங்க, போதை பொருட்கள் அடிமையாக நல்லா பண்ணாங்க, நல்லா சொன்னாங்க. ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. ஆல் த பெஸ்ட்டு மட்டும் சொன்னாங்க. இப்போது அவங்க வரதுக்கு முன்னக்கூட்டியே படிப்புக்கு கல்விக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா இதோட அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னும் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து வேறு எல்லா பிள்ளையும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். ஸ்கூலில் ஜாதி சண்டை இது இல்லாமல் ஆக்கணும். பிரதர் சிஸ்டராக இருக்கணும், ஒற்றுமையாக.